விடுதலை சிறுத்தை திருமாவளவன் அவர்கள் வந்து ரொம்ப திமுக அரசோட ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்காரோ அப்படின்னு. ஏன்னா சட்டம் ஒழுங்குக்கு எவ்வளோ நீங்கள் மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு பாண்டி அவர்கள் கேட்குறாரு. கொடுத்து அதுக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒரு உண்மையை கசப்பான உண்மையை ஒத்துக்கிட்டோன்னா ஏற்றுக்கிறதுக்கு ஒரு கடினமான விஷயம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் வந்து அவருடைய நிலைப்பாடோ அவருடைய விஷயங்களோ வந்து ஒரு நம்மளுக்கு உடன்பாடு இல்லாமல் தானே இருக்குது. ஆனால் இங்கே குற்றச்சாட்டு திமுக மேலே தானே வைக்கிறாங்க. என்ன இங்கே குற்றச்சாட்டு இந்த கொலையே திமுகவுடைய. ஆமாம், நானும் தான் சொல்கிறாங்க. நானும் தான் சொல்கிறேன், 100% நானும் சொல்கிறேன். திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களே இன்றைக்கி வந்து அதிமுக கூட கூட்டணி இணைய போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு. திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் இருக்க முடியாது. தனித்து நின்று ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஒற்றுமை நம்மக்கிட்ட இல்லை. நியாயப்படி பார்த்தா அவங்க தனித்து எந்த தொகுதியில் நின்னாலும் ஜெயிச்சிடுவோன்ற நம்பிக்கையை இந்த சமூகம் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். அது கொடுக்காததுக்கு நம்ம தான் வெக்கி தலையாகி பண்ணிக்கணும். அப்போ ஆனால் அவங்க ஜெயிக்கணும். அவங்களுடைய வெற்றி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க நீங்கள்? அவங்க வெற்றி வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு செய்தி சொல்லணும். அவங்க ஜெயிக்கணும்னு நான் உறுதியாக நான் நினைக்கிறேன், மனசார நான் விரும்புகிறேன். புது ஜென்ரேஷன் விஜய் அவர்கள் ஆதரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியோட சூழலில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை குறித்து. அப்படிங்கும் பொழுது பொற்கொடி அவர்கள் வந்து அதிமுக சப்போர்ட் பண்ணுறாரு, திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ யாரை நாங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற குழப்பம் வருதில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு தேர்தல் உடன்படிக்கை ஆரம்பிக்கும் போது 6னோ 3னோ ஆரம்பிக்கணும்னு எந்த கட்சிக்குன்னா தோணுமா? ஆனால் நம்மளக்கிட்ட பேசும்போது மட்டும் ஆரம்பிக்கும் போது 1லேருந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்க? பார்க்குறவங்களுக்கே தெரியுது தேமுதிகக்காக யார் பேசுனாங்க. பேசினவருக்கும் தேமுதிக தலைமைக்கும் இருக்கக்கூடிய ஒரே உறவு சாதி. ஆனால் விடுதலை சிறுத்தைக்கு அப்படியாக பேசக்கூடிய எந்த ஒரு ஆட்களும் திமுகவில் இல்லை. காங்கிரஸ் என்னென்னலாம் மிரட்டினாங்க, பிளாக்மெயில் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். தாவேக்கா கூட போயிடுவோம், எங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது, கிட்டத்தட்ட வார்த்தை ஆனால் அது எதுவுமே பண்ணாமல், எந்த ஒரு பிளாக்மெயில் பண்ணாமல் திரும்ப வந்து பெற்றிருக்கக்கூடியது உண்மையிலே அதன் அளவில் அது ஒரு பெரிய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். இந்த 8 தொகுதியெலாம் வெற்றியாக நீங்கள் கேட்டிங்கன்னா இதுதான் சாதிய சமூகத்தோட யதார்த்த நிலையாக இதாக இருக்குது. அதிகப்படியாக கொடுத்துட்டாலே அது வந்து ஒரு கௌரவ பிரச்சனையாக தான் பார்க்கப்படுது. ஒன்று என்னை விட 1 குறைச்சலாக கொடு, என் அளவுக்கு கூட கொடுக்காத. அவர் என் அளவுக்கு பலமாக இருந்தாலுமே சரி. POV யூடியூப் சேனல் வழியாக இன்டர்வியூஸ், பிராண்டிங், அட்வர்டைஸ்மெண்ட்னு உங்கள் வியாபாரத்தை கோடிக்கணக்கான மக்களிடம் கொண்டு செல்லுங்கள். For more details, contact 9655583088. விடுதலை சிறுத்தை கட்சிகள் திமுக கூட கூட்டணி இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க எங்கே ஆரம்பித்தாங்களோ 8 தொகுதி அதே இடத்துல வந்து நின்றுருக்காங்க. நிறைய தொகுதிகள் மாறி மாறி அவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டது. அதில் ஒரு சில இடங்களில் ஜெயித்தாங்க. நிறைய கான்ட்ரவர்ஷியல் விஷயங்களை நம்ம அவங்க கடந்து வந்த இந்த 25 வருஷத்தில் பார்த்துருக்கோம். இப்போது விடுதலை சிறுத்தைகள் போராடி வாங்கின இந்த 8 தொகுதி இது திமுக கொடுக்க தயங்கினது ஏன்? என்ன மாதிரியான போராட்டம் நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கேள்வியோட ஆரம்பத்துலேருந்து போகணுன்னு நினைக்கிறேன். 2001 8 தொகுதி கொடுத்ததாக இருக்கட்டும், 2006 10 கொடுத்ததாக இருக்கட்டும், 2006 11 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 11 தேர்தலில் 2006 அதிமுக கூட்டணி, 2010 இதில் இடையில 2 கூட்டணி மட்டும், ஒரு முறை அதிமுகவும் ஒரு முறை மக்கள் நல கூட்டணியும். இந்த எந்த கூட்டணியிலையும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சான்ஸ் ஆஃப் வின்னபிலிட்டி வந்து அந்த கட்சி வந்து ஆளுங்கட்சியாக இருந்து அடுத்து இந்த கட்சி நிச்சயம் ஆட்சிக்கு வராதுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கூட்டணியாக தான் அவர் இருந்தார். 2001 திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஜெயிக்க போகுது அப்படின்ற அந்த டைமில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருந்தாங்க. சொல்லப்போனால் அந்த மெகா கூட்டணியில் தமாக இருந்தது. அன்னைக்கு 96 யாரெல்லாம் கலைஞரோட இருந்தாங்களோ அவங்க அப்படியே வந்து 2001 வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருந்தாங்க. அது ஒரு பெருவாரியான வெற்றி பெற்றது 2001. அது ஒரு 2006 ஜெயலலிதா தோக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச போதுன்னு அந்த கூட்டணியில் இருந்தார். ஸோ அந்த நேரத்தில் அவ்வளோ தொகுதி கொடுக்கறதுன்றது வந்து ஒரு விஷயம் இல்லை. 2021 திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு உறுதியாக தெரிஞ்சிருச்சு. அவங்க கொடுக்கறது எதுவுமே வந்து எம்எல்ஏ டிக்கெட் இல்லை, எம்எல்ஏ போஸ்ட்டுன்ற மாதிரி தான் வந்து ஒரு எம்எல்ஏ, உறுதியான ஒரு எம்எல்ஏ அப்படின்னும்போது அதுக்கே உரிய டிமாண்ட் வரும்போது அது இயல்பாக அதுக்கான போட்டிகள் வந்து அதிகமாக இருக்கும். அந்த போட்டியில் இன்னொன்று ஒரு மத்தியில் வந்து ஒரு வலுவான ஒரு அரசு இருக்குது. அந்த அரசு வந்து இருக்கிற மாநில அரசுகள்லாம் ஒரு மைனாரிட்டி அரசாக இருக்கும் பொழுது வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அந்த கட்சியை வந்து உடைச்சி அந்த ஆட்சியை கைப்பற்றக்கூடிய வேலைகளை வந்து இந்தியா முழுக்க வந்து ஆளும் ஒன்றிய அரசு செஞ்சுக்கிட்டு வருது. 2006 திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 91 எம்எல்ஏக்களை வச்சுட்டு ஆட்சி நடத்தின மாதிரி 2021 அல்லது 26 நடத்த முடியாது அந்த சூழல். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த அரசு என்ன நினைக்குதுன்னா, அந்த கட்சி
2006 நம்ம எடுத்த ஒரு ரிஸ்க் மாதிரி 130 நின்று அது மைனாரிட்டியாக இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு நம்ம ஜெயிச்சு வந்துருவோம் அப்படின்ற ஒரு தைரியத்தோட தேர்தலை சந்திக்கிற மனநிலையில் இன்றைக்கி எந்த மாநில கட்சிகளும் இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு தம்பிங் மெஜாரிட்டியில் வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு குறைந்தபட்சம் ஒரு மெஜாரிட்டி அரசாக வரணும். அதுக்கு அந்தந்த கட்சிகளும் வந்து அதிகப்படியான அவங்க சொந்த சின்னத்தில் நிற்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் உதயசூரியன் இரட்டை இலை சின்னத்தில் நிற்கக்கூடிய தொகுதிகள் வந்து மற்ற கட்சிகளை நீங்கள் இந்த சின்னத்தில் நில்லுங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த இது பண்ணுங்கன்னு இல்லை அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு பாராளுமன்ற தேர்தலில் 2, 3, 10ன்னு கொடுக்கும்போது கூட சட்டமன்ற தேர்தல்களில் அதே எண்ணிக்கையை ஃபாலோ பண்ணால் தயாராக இல்லை மாநில அரசுகள். அது காரணம் வந்து அவங்களுக்கே இருக்கக்கூடிய சிக்கல். சரி, இது ஒரு புறம். இந்த இடத்துல இருந்து தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளை நம்ம பார்க்கணும். நம்ம வந்து இங்கே இருந்துக்கிட்டு ஊடகங்கள்ல இருந்துட்டு மற்ற இடங்கள்ல இருந்துட்டு நம்ம பேசலாம். ஆனால் அந்த கட்சியாக இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த போராட்டங்கள் சிக்கல்கள் வந்து நாம் வந்து அவருடைய நேரலையிலேருந்தே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு வெளிப்படையான உண்மை, நான் திமுகவும் கிடையாது விசிகாவும் கிடையாது, ஆனால் பார்க்குறவங்களுக்கே தெரியுது தேமுதிகக்காக யார் பேசுனாங்கன்னு. பேசினவருக்கும் தேமுதிக தலைமைக்கும் இருக்கக்கூடிய ஒரே உறவு சாதி. ஆனால் விடுதலை சிறுத்தைக்கு அப்படியாக பேசக்கூடிய எந்த ஒரு ஆட்களும் திமுகவில் இல்லை. அப்போ அவரே ஓப்பனாக என்ன சொல்கிறாருன்னா, நமக்காக பேசக்கூடிய ஆட்கள் வந்து யாரும் இல்லை, நாம் என்னதான் வலிமையாக இருந்தாலும் நம்ம வலிமையை உணர்கிற ரீதியில் வந்து எந்த கட்சியும் அங்கீகரிக்கிற நம்ம பலத்தை அங்கீகரிக்கக்கூடிய கட்சிகளும் இன்னைக்கு இல்லை. நீங்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி சுவாரஸ்யமாக திருமாவளவன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், பேர வலிமைன்னு ஒன்று சொல்லியிருப்பார். பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு தேர்தல் உடன்படிக்கை அந்த ஆரம்பிக்கும் போது 6னோ 3னோ ஆரம்பிக்கணும்னு எந்த கட்சிக்குன்னா தோணுமா? ஆனால் நம்மளுக்கிட்ட பேசும்போது மட்டும் ஆரம்பிக்கும் போது 1லேருந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்க? என்னால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. இது வரைக்கும் நீங்கள் தேர்தலில் தனிச்சு நின்று ப்ரூவன் ஓட் பேங்க் இல்லை, ப்ரூவன் ஓட் பேங்க் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ப்ரூவன் சக்தி வந்து இருக்குது நம்மக்கிட்ட. மாநாடு நடத்துகிறாங்க. அந்த கேடர்ஸ் தான் வந்து களத்தில் வந்து ஒரு வைப்ரண்ட்டாக கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் தான் வந்து போராட்டமாக இருக்கட்டும், மக்கள் பிரச்சனைகளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு அவங்க நிறைய விமர்சனம் இருக்கலாம். அடையாள போராட்டம் பண்ணுறாங்க, அழுத்தங்கள் வந்து முறையாக கொடுக்கப்படல, இது எல்லாம் நீங்கள் வைக்கிற விமர்சனங்கள் நியாயம் இருந்தாலும், ஆனால் பேரளவு அழுத்தங்களாக இருந்தால் கூட அது கொடுக்கக்கூடியது யாராக இருக்கிறாங்கன்னா இந்த கட்சிகளை தான் இருக்கிறாங்க. இன்னொன்று அவங்க நடத்தக்கூடிய மாநாடுகள் அவங்களுடைய வலிமை என்னன்றதை நம்மளுக்கு வந்து காமிச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ காட்டும்போது இன்னொன்று ஆளும் அரசு எதில் பயந்துருக்கோன்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு கட்டத்தில் வந்து வலைதளங்களாக இருக்கட்டும், ஊடகங்களில் பேசக்கூடியவங்களாக இருக்கட்டும், அதே தொகுதிகளை கொடுத்தா அது மிகப்பெரிய அதிருப்தி ஆகிடும். அது வந்து தேர்தல் ரிசல்ட்டில் பிரதிபலிக்கணும் போது தான் பயந்து போய் தான் இந்த 8 தொகுதி கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். அந்த ராஜ்யசபா வரை அண்ணன் திரும்ப வந்து வெளில வந்து பேசுனதுக்கான காரணம், ஏதோ ஒரு இடத்துல தொண்டர்கள் வரை அந்த அதிருப்தி போயிடுச்சுன்னா தேர்தல் வேலை செய்யும் போது அந்த ஜெல் ஆகாது. ஏன்னா சிலர்லாம் எழுதவே ஆரம்பிச்சிட்டாங்க, நீ கொடு தொகுதி, நீ கொடுக்கறத கொடு, நாங்கள் எதிர்பார்க்கறத கொடுக்கலன்னா உனக்கு ஓட்டு மாறி விழாது அப்படின்ற ரீதியில் போனது. இது எல்லாம் வந்து உளவுத்துறை தகவல்கள் ஒரு மாநில முதலமைச்சராக இருக்கிறவருக்கு போகாமல் இருந்திருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ இதுல இருந்து தான் வந்து ஒரு 8ன்றது வந்து உறுதியாக இருக்குது. இந்த 8 வந்து ஒரு வகையில் பார்க்க போனால் காங்கிரஸ்க்கு அடுத்து விடுதலை சிறுத்தைக்கு மட்டும்தான். காங்கிரஸ் என்னென்னலாம் மிரட்டினாங்க, பிளாக்மெயில் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். தாவேக்கா கூட போயிடுவோம், எங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது, அந்த ஜோடங்கர் அவரை ஒன்றிய பொறுப்பாளரை வச்சுட்டு அவங்க எப்படியெல்லாம் பேசுனாங்க, கிட்டத்தட்ட வார்த்தை ஆனால் அது எதுவுமே பண்ணாமல், எந்த ஒரு பிளாக்மெயில் பண்ணாமல் திரும்ப வந்து பெற்றிருக்கக்கூடியது உண்மையிலே அதன் அளவில் அது ஒரு பெரிய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை. நீங்கள் வந்து 1000 விமர்சனம் அவர் மேலே இருக்கலாம், அவர் தனியாக சுயம்புவாக அவர் வந்தவர். அவர் எதுலேருந்தோ கிளை விட்டு வந்தவர் கிடையாது. தான் சொந்த உழைப்புலேருந்து ஒரு கட்சி இது வரைக்கும் ப்ரூவன் பண்ணாமலேயே இத்தனை தொகுதி வாங்குறதுன்றதே இந்த சாதி இந்து பெரும்பான்மை சமூகத்தில் அதுவே ஒரு பெரிய வெற்றியாக தான் பார்க்கப்படுது. இந்த 8 தொகுதியெலாம் வெற்றியாக நீங்கள் கேட்டிங்கன்னா இதுதான் சாதிய சமூகத்தோட யதார்த்த நிலையாக இதாக இருக்குது. நாம் அவரை வந்து அவர் கரத்தை நம்ம பலப்படுத்தாமல் நம்ம ஒன்றிணைந்து நிற்காமல் இருக்கும்போது இந்த பலவீனங்கள்லாம் நமக்கு இருக்க தான் செய்யும். அவர் 8 தொகுதியோட தான் நிற்கணும். நாம் உட்காந்துட்டு 8 தொகுதியில் தோக்கணும்னு தானே எழுதுகிறோம், 8 தொகுதியிலும் தோக்கடிக்க வேண்டும் தானே எழுதுகிறோம். அது எப்படி எழுத தோணுதுன்னே எனக்கு தெரியல. இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ வந்து நாளைக்கு வந்து இங்கே வந்து மெஜாரிட்டி யாருக்கும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் யார் வேணால் இந்த கட்சிக்கு வேணால் மாறலாம் அப்படிங்கிற இடத்துல தேமுதிக விடுதலை சிறுத்தைகள் இதில் யார் மீது நம்பிக்கை அதிகமாக இருக்கும்? விடுதலை சிறுத்தைகள் கன்ஃபார்மாக போக மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். ஆனால் தேமுதிக அந்தளவுக்கு நம்பிக்கையை சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது.
நாளைக்கே வந்து ஒரு 4 சீட்டு குறைஞ்சிருக்கு ஏடிஎம்கே கூட்டணி கூப்பிடுங்க, அண்ணன் திரும்ப வந்து 6 சீட்டோட இருக்கிறாரு, இவங்க 4 சீட்டோட இருந்தால் முதல்ல போயிட்டு பந்தி போடுறது யாராக இருக்குன்னா தேமுதிக தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இங்கே அதிகப்படியான கன்ஃபார்ம் நம்பிக்கை உள்ள கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருந்திருக்கு. அதுதான் சாதியோட யதார்த்த நிலைன்னு நான் சொல்கிறேங்க. இது நம்ம சொன்னால் வந்து எல்லாருக்கும் வந்து இவங்களுக்கு தொகுதி கொடுப்பதே வந்து ஒரு பப்ளிக் சென்டிமெண்ட்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதா நினைக்கிறாங்க. அவங்க அதிகப்படியாக கொடுத்துட்டாலே அது வந்து ஒரு கௌரவ பிரச்சனையாக தான் பார்க்கப்படுது. ஒன்று என்னை விட ஒன்று குறைச்சலாக கொடு, என் அளவுக்கு கூட கொடுக்காத, அவர் என் அளவுக்கு பலமாக இருந்தாலுமே சரி. தேர்தல் கால கட்சி தேமுதிக என்னை பொறுத்தவரை தேசிய முற்போக்கு திராவிட அது தேர்தல் கால கட்சி. அது அதை தாண்டி விடுதலை சிறுத்தை திருமாவளவன் அவர்கள் வந்து ரொம்ப திமுக அரசோட ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்காரோ அப்படின்ட்டு. ஏன்னா நேற்று ஒரு கலாட்டாவில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் வந்து சட்டம் ஒழுங்குக்கு எவ்வளோ நீங்கள் மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு பாண்டி அவர்கள் கேட்குறாரு. கொடுத்து அதுக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு, அவருக்கு கணிசமான அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் கூட்டணி அரசு ஒரு கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டு இன்னொன்று தேர்தல் காலகட்டத்தில் அதுதான் அவர் பேச முடியும். அவர் நடத்தின போராட்டங்களே அதுக்கு சான்று. இல்லை அதில் அவரே கேட்குற ஆண்டுகளில் அதில் அவரே நடத்தின போராட்டம் இல்லை பாண்டேவே கேட்குறாரு. அப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலையுமே அப்படி தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாருல்ல. அப்போ இதை அதோட ஒப்பிடாதீங்க அப்படிங்கிற சட்டம் மூலம் கூட இதை ஒப்பிடாதீங்க. இன்னும் கூட நம்மளுக்கு ஒரு வடுவாக தானே இருக்குது. அதை நம்ம வந்து ஒரு ஊடக வெளியில் பேசுகிறதுன்றதை தாண்டி ஒரு உண்மையை கசப்பான உண்மையை ஒத்துக்கிட்டோன்னா ஏற்றுக்கிறதுக்கு ஒரு கடினமான விஷயம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் வந்து அவருடைய நிலைப்பாடோ அவருடைய விஷயங்களோ வந்து ஒரு நம்மளுக்கு உடன்பாடு இல்லாமல் தானே இருக்குது. நம்ம நடத்தின பேரணிகளாக இருக்கட்டும், அந்த சமயங்களில் அவர் அந்த மாதிரி பேசியிருக்க தேவையில்லைன்றது தான் வந்து நம்ம கருத்தும் கூட. அதை எடுத்து வச்சுட்டு பார்க்கும்போது அதுக்காக அவரை விட்டும் கொடுத்துட முடியாது. இன்னைக்கு களத்தில் வந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு அது வலதுசாரிகளாக இருந்தாலும் சரி, இந்த சாதிய சமூகத்தில் நிற்கக்கூடியவங்களாம் அவங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்போது ஒரு குறைந்தபட்ச நம்பிக்கையை தரும் பொழுது இப்போ நம்ம வந்து அப்படி ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியாது. ஆனால் அவர் சொல்கிறதுல உடன்பாடு இல்லை. சட்ட ஒழுங்கு பிரச்சனை சீராக இருக்குது. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அரசியல் படுகொலையை சட்ட ஒழுங்கு பிரச்சனையை நிர்ணயிப்பதற்கான உரைக்கெல்லாம் பார்க்காம இருப்பதே தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அவர் இருக்கக்கூடிய இடத்துல அவரால் இதை தானே பேச முடியும். இந்த அழுத்தம் கொடுக்கறது தானே ஒரு சமூகத்தினுடைய பிரதிபலிப்பாக நீங்கள் இருக்கும்போது இந்த அழுத்தத்தை கொடுக்கறது தானே உங்களுடைய முக்கிய கடமையாக நாங்கள் யோசிக்கிறோம். ஆமாம் கண்டிப்பாக. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ நீங்களோ நானோ நம்ம வந்து விடுதலை சிறுத்தைகளோ திமுக கூட்டணி கட்சியில ஒரு தேர்தல் பாதையிலையும் நம்ம இல்லாத போது நம்ம ஏன் இல்லைன்னா அந்த இடத்துல இருந்தால் நம்மளால் இதெல்லாம் பேச முடியாது. ஏதோ ஒரு வகையில் அப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம் ஆமாம். அந்த இடத்துல இருந்தால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தால் நீங்கள் அட்டவணை சாதி மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளையோ இப்போ சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளையோ அந்த மக்களின் குரலாக இருந்து அந்த மக்களுக்காகவே ஒழிக்க முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா? முடியாது தான். அப்போ அந்த கட்சிக்கு தேர்தல் அரசியலில் இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்து தான் பேச வேண்டியதாக இருக்குது. ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி என்ன இருக்கிறேன்னா, ஏன் இந்த ஒட்டுமொத்த ப்ரெஷரையும் நம்ம ஏன் விடுதலை சிறுத்தைகள் மேலே போடணும்? ஆஸ் ஹோலாக நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அப்புறம் இந்த பொது சமூகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்குது. தலித் வன்கொடுமை நடக்கும்போது ஏன் நம்ம மொத்த கேமராவும் ஏன் விடுதலை சிறுத்தையை நோக்கி போகுது? அவங்க கூற்றுப்படியே பார்த்தா 6 சீட்டில் தானே அவங்கள நம்ம ஜெயிச்சு வச்சுருக்கோம். 8 சீட்டில் தானே இப்போ வரப்போகிறாங்க. 2 MP தானே. ஏன் மற்றவங்களாம் யாருமே ஷெட்யூல் காஸ்ட் மக்களோட ஓட்டே வாங்கலையா? ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் நிர்வாகிகளே இல்லையா? எப்படி பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் வந்து வன்கொடுமை நடக்கும்போது திருமாவளவன் ஏன் பேசலைன்னு கேட்குறாரு. முதல்ல அவர் என்ன கேட்கணும்? நயனார் நாகேந்திரன், நான் ஏன் பேசலை, நீ பேசிடுவியா? எடப்பாடி பழனிசாமி முதல்ல என்ன பண்ணணும்? எடப்பாடி பழனிசாமி ஏன் பேசலை? வேங்காய வயலை பற்றி ஏன் பேசலை? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை பற்றி அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமே பேசுகிறாரு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாரு? எனக்கு இந்த நேரத்தில் வர ஒரே கூற்று சாரு மஜும்தார்னு ஒரு நக்சல் பரி புரட்சியாளர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் எதிர்கட்சிகளே இல்லை, ஆளும் வர்க்க கட்சிகள்ன்றார். அதை நம்ம வந்து சாதிய சமூகத்துக்கு எப்படி பொருத்தி பார்க்கலாம்னா, இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சாதி ஒழிப்புக்கான கட்சிகளே இல்லை, எல்லாம் சாதிய கட்சிகள்னு சொல்லலாம். சாதி ஒழிப்பை ஒரு கட்சி தான் முழக்கமாக வச்சிருக்கு. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, அந்த கட்சி இவ்வளோ கேள்வி கேட்குறோம்ல, ஏன் நம்ம பிற கட்சிகளை கேட்க மாட்டேங்கிறோன்ற? ஏன் அந்த பொறுப்பு அவங்களுக்கு இல்லையா? அந்த லயபிலிட்டி அவங்களுக்கு இல்லையா? மேலும் ஒரு கட்சியவே எப்படி நெருக்கடிக்குள்ளாக்க முடியும்? இதுதானே இந்த சாதிய சமூகத்தை வெற்றின்னு நான் சொல்கிறேன். யார் குற்றவாளியோ அவன் மேலே நம்ம இந்த 5 வருஷத்தில் 10 கண்காணிப்பு கூட்டங்கள் நடந்திருக்கும், வன்கொடுமை கண்காணிப்பு கூட்டங்கள். அதை குறித்து நம்ம கேள்வி எழுப்பலாம். ஆளும் அரசை நோக்கி 3 தாண்டா நடத்தியிருக்க நீ. போன அரசில் அதுவும் நடக்கலை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் 1 கூட நடக்கலை 5 ஆண்டில். இந்த அரசு வந்து 5 ஆண்டில் 3 தான் நடந்தது. இதையெல்லாம் நம்ம கேட்கல.
வன்கொடுமை நடக்கும்போது எதிர்க்கட்சி தலைவராக அவர் என்ன பண்ணார்? எதிர்க்கட்சி தலைவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? ஒரு மாநிலத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவருக்கு அந்த மாநிலத்தில் அட்டவணை சாதி மக்களுக்கு மேலே எதிராக இவ்வளோ வன்கொடுமை நடக்குது, ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நடத்துச்சு அப்படின்னு ஒன்று சொல்லுங்கள். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வரை நான் கேட்குறேன். இல்லை, அப்படி எதுவும் பண்ணதில்லை. ஒன்று கூட நடத்தலை. அந்த கட்சி இதில் பேசுறதுக்கு என்ன ஒரு தார்மீகம் இருக்குது? அண்ணன் திருமாவை கேள்வி கேட்பவர்கள் நீங்கள் கேளுங்க, நான் கேட்குறேன். குறைந்தபட்சம் இந்த மக்களுக்காக வீதியில் இறங்கி போராடாத எவரும், சாதி ஒழிப்பை முழங்காத எவரும் அண்ணன் திருமாவை கேள்வி கேட்க என்ன தார்மீகம் இருக்குன்றேன். அப்படி இருக்கும் பொழுது அயோக்கிய பையலன்னு நம்ம ஒருத்தனை பார்த்து கேட்கும்போது அவர் ஏன் அந்த அயோக்கியனை பற்றி கேள்வி கேட்கல? நான் உன்னை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீ ஏன் சம்மந்தமே இல்லாமல் வேறு இடத்துக்கு கொண்டு போகிறேன்ற. நான் இதை இது ஒடுக்கப்பட்ட சமூக தரப்புலேருந்தே சிலர் பண்ணுறது சந்தேகத்தை எழுப்புதுன்ற. 1-2 அமைப்புகள் இருக்கிறாங்க, 1-2 முகநூல் ட்விட்டரில் எழுதக்கூடியவங்க இருக்கிறாங்க, இவங்க பண்ணக்கூடியதே சந்தேகத்தை எழுப்புதுன்ற. நம்மளுடைய தார்மீகமான கேள்வி யாரை நோக்கி இருக்கணும்? உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்மளை நோக்கியே இருக்கணுமா, இல்லை உண்மையான ப்ரிப்பரேட்டர்ஸ்ன்றாங்களா அந்த சாதிய வன்கொடுமையை செய்யக்கூடியவர்களுக்கு எதிராக இருக்கணுமா? சரி, ரைட்டு, அண்ணன் திருமா தான் இந்த மக்களுக்காக போராடலை, இந்த மக்களோட ஓட்டை வாங்கி இது பண்ணுறாருன்றீங்களா? அப்போ நீங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வைங்கன்ற. நீங்கள் ஒரு ஆல்டர்னேட் பேசுகிறவங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுங்க. அண்ணன் திருமா சரியில்லை, ரைட்டு, ஆல்டர்னேட். அந்த அந்த ஒரு புள்ளியில் தானே இவங்க எல்லாருமே மாறுபடுறாங்க. இங்கே அதுக்கு ஆல்டர்னேட் இல்லை. அது யாரோ ஒருத்தவங்க வேற ஒருத்தவங்க பேசணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். இவர் தான் பேசணும் அப்படிங்கிறங்க சாதி அமைப்போடைய எண்ணங்கள் தான் அது. இப்படி நம்ம பேசிகிட்டு இருக்கும் பொழுது அதிமுகவுடைய இந்த ஆம்ஸ்ட்ராங்கோடைய கொலையில் அதிமுக நிலைப்பாடு அப்படின்னுங்கிறது நீங்கள் தொடர்ந்து பேசுனீங்க. அதில் ஆனால் இன்றைக்கி திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களே இன்றைக்கி அதிமுக கூட கூட்டணி இணைய போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு. அப்போது அந்த ஒரு விஷயம், திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் இருக்க முடியாது. தனிச்சு நின்று ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஒற்றுமை நம்மக்கிட்ட இல்லை. சரிங்களா? நியாயப்படி பார்த்தா அவங்க தனிச்சு எந்த தொகுதியில் நின்னாலும் ஜெயிச்சிடுவோன்ற நம்பிக்கையை இந்த சமூகம் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். அது கொடுக்காதுக்கு நம்ம தான் வெக்கி தலையாகி குனிக்கணும். அப்போ ஆனால் அவங்க ஜெயிக்கணும். காரணம் என்னென்னா 2004 if I'm not mistaken, வெங்கடேஷ் பண்ணையார் என்கின்ற ஒருவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் போலீஸார் சுட்டுக் கொள்கிறாங்க. சரிங்களா? என்கவுண்டர். உடனே நம்ம கலைஞர் என்ன பண்ணுறாரு, அந்த அம்மாவை கூப்பிட்டு எம்பி சீட்டை கொடுத்து எம்பி ஆக்கினதோடு மட்டும் இல்லாமல் 1.5 வருஷம் கழிச்சு உள்துறைக்கு இணையமைச்சராக இருக்கிறாங்க. யார்? வெங்கடேஷ் பண்ணையார் யார்? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் யார்? ஒப்பிட்ட அளவில் பார்க்க போனால் ஒரு கசப்பான உண்மை, வெங்கடேஷ் பண்ணையாருக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் போல ஒரு சமூக நீதி வரலாறு இல்லை. மக்கள் தலைவன் என்ற வரலாறு கிடையாது, மக்களுக்காக நின்ற வரலாறு கிடையாது. சரிங்களா? அவங்களுக்குள்ளே இருந்த சண்டைகள் வர நான் அதுக்குள்ளே ரொம்ப போய் கான்ட்ரவர்ஷியலாக ஆக்க விரும்பல. ஆனால் அவர் இருந்த சமூகம், அவருக்கு அந்த சென்டிமெண்ட் அந்த சமூகத்துக்குள்ளே அந்த சென்டிமெண்ட் மூலம் அவங்க நின்று அவங்களுக்கு எம்பி கொடுத்தா மற்ற இடத்துல நம்ம அடர்த்தியாக இருக்கிற இடத்துல நாம் ஜெயிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை ஒரு கட்சி கிடைக்குது. அந்த நம்பிக்கையை நம்ம உருவாக்கல. ஆனால் இங்கே குற்றச்சாட்டு திமுக மேலே தானே வைக்கிறாங்க. என்ன இங்கே குற்றச்சாட்டு இந்த கொலையே திமுகவுடைய. ஆமாம், நானும் சொல்கிறாங்க. நானும் சொல்கிறேன், 100% நானும் சொல்கிறேன். உங்களுக்கு குழப்பம் போல இருக்கும். ஒரு பக்கம் திருமாவரை ஆதரிக்கவும் செய்கிறோம், ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசையும் குறை சொல்கிறேன்னா இது ஃபேக்ட்னு தானே சொல்லுங்கள். அதுதான் நான் கேட்குறேன். இப்போது அந்த திமுகவை தொடர்ந்து எதிர்த்து நான் அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவர் எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, நான் அவர் சொல்கிற கொஞ்சம் 1-2 இடங்களில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலைகளை முன்னிறுத்துறாரு. இதுக்கான தீர்வை நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் இன்றைக்கி பொற்கொடி அவர்கள் அதிமுகவோட இணைஞ்சு போட்டியிட போகிறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் உருவாக்குதுல. அவங்க போட்டிட்டாலும் அதில் என்னால் தவறு சொல்ல முடியலங்க. அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது, நான் மீண்டும் சொல்கிறேன், அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது அது எனக்கு தவறாக தெரியல. ஏன்னா வெங்கடேஷ் பண்ணையாருடைய மனைவிக்கு கொடுத்த அங்கீகாரம் இங்கே அரசு கொடுக்கணுமா இல்லை மக்கள்? ரெண்டுமே நடக்கணுன்ற. நம்ம பக்கமும் குறை இருக்குன்ற. நம்ம பக்கம் இருக்கா இல்லையா? இருக்குது தான். நம்ம பக்கம் இருக்கிற குறையும் இருக்க தான் செய்யுது. நம்ம பக்கம் இந்த குறை இருக்கிறதுனால தான் அந்த ஆளும் தரப்பால் இந்த மாதிரி செயல்படவும் முடியுது. அவங்களுடைய வெற்றி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க நீங்கள்? அவங்க வெற்றி இந்த சமூகத்துக்கு ஒரு செய்தி சொல்லணும். அவங்க ஜெயிக்கணும்னு நான் உறுதியாக நினைக்கிறேன், மனசார நான் விரும்புகிறேன். உண்மையில் அதனால் உளமாற எல்லாருமே சைக்காலஜிக்கலாக நிறைய டிஸ்டர்ப் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, பொது சமூகமும் சரி. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் நீங்கள் சொன்னீங்களா சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் பண்ண ஆட்களில் நான் ஒருத்தன். சரிங்களா? ரொம்ப அது என்னை சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணுச்சு. எங்கள் துணிவின் காரணம் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்.
இன்னைக்கு ஒரு துணிவு இருக்குது அப்படின்னா, எங்களை போன்ற வடசென்னையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, வடசென்னையிலேருந்து பிறந்து வளர்ந்த ஒரு இளைஞருக்கு ஒரு துணிவு இருக்குன்னா, இமிடியேட்டாக யாரை பார்க்குறோமோ அவங்க தானே நம்மளுக்கு ஆதர்ச நாயகனாக இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இருந்தவரே விட்டு வீழ்த்துறாங்கன்னும் போது அது ஒரு அச்சத்தை, உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தல. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கே கொண்டுட்டாங்க, நம்மலாம் ஏமாத்துறோம்னு நினைக்க தோணுதில்ல. அதுதான் இந்த சாதிய சமூகத்தோட வெற்றின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கொலைகள் மூலம் சமூகத்துக்கு அந்த சாதிய சமூகம் ஒரு செய்தியை சொல்லுது. இதை உணர்ந்து நம்ம தான் செயல்பட்டுருக்கணும். நம்மக்கிட்ட அந்த ஒற்றுமை இல்லைன்றது அது ஒரு கசப்பான உண்மை. அதான் இந்த ஒரு கொலை வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எல்லாருடைய பார்வையும் இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கான குழப்பமும் அதுதான். இப்போ எல்லா தொகுதிகளிலும் திமுக நிற்க போகுது, திமுக கூட்டணியில் நிற்க போகுது. அப்படிங்கும் பொழுது திருமாவளவன் அவருடைய ஆதரவு பெற்ற கூட்டணியாக திமுக நிற்க போகுது. அதே சமயம் தலைமுறையாக அதிமுக ஓட்டு போட்ட ஒடுக்கப்பட்ட மக்களும் இருக்காங்க. அதே சமயம் புது ஜென்ரேஷன் விஜய் அவர்கள் ஆதரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியோட சூழலில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையை குறித்து. அப்படிங்கும் பொழுது பொற்கொடி அவர்கள் வந்து அதிமுக சப்போர்ட் பண்ணுறாரு, திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ யாரை நாங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற குழப்பம் வருதில்ல. ஒடுக்கப்பட்ட தலைமைகளை முதல்ல தேர்ந்தெடுப்பது நம்மளுடைய முதல் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். எந்தெந்த கட்சிகள் சாதி ஒழிப்பை முழங்குதோ அந்த கட்சிகளுக்கு நாம் ஆதரவு தரணும். இந்த தேர்தல் அமைப்பு முறையிலேருந்து நீங்கள் சமூக சீர்திருத்தங்களையும் சாதி ஒழிப்பையும் சாத்தியப்படுத்த முடியாது தேர்தல் அமைப்பில். ஆனால் தேர்தலின் திமுகவுக்கு எதிராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்களே. இப்போ எங்கள் ஊரில் முடிவில் ஏதோ ஒரு நியாயம் இருக்குங்க, நான் இல்லைன்னு இல்லைங்க. ஆனால் 8லையும் விசிகாவை தோக்கடிப்போன்றதுல வந்து நியாயம் இல்லை இருக்கு. கரெக்டு தான் அது. சரிங்களா? எனக்கு துணிவு இருந்தால் நான் யாரை கேள்வி கேட்கணும்? உங்களால் அவரை கேள்வி கேட்க முடியுதுன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்குது. ஆளும் தரப்பை கேள்வி கேட்க முடியலன்னா உங்களுக்கு வந்து பயம் இருக்குது. நியாயப்படி நம்ம வந்து யாரை தோக்கடிக்கணும்னு நினைக்கணும். சாதிய சமூகம் எவ்வளோ சூட்சமங்களை பண்ணுது, நம்ம ஒரு சூட்சமத்தை பண்ணோம். அண்ணன் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எங்கே நிற்கிறாங்களோ அவங்கள வெளில வைப்போம். ஓகே, இதில் என்ன இருக்குது? இதில் என்ன தவறு இருக்குது? ஒரு தொகுதியில் நம்ம மனசாட்சியை கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மனசில் நினச்சிட்டு இது பண்ணுவோம். இப்போ நீங்கள் என்ன மார்க் கொடுப்பீங்க? திருமாவளவன் அவர் கேட்ட அதே கேள்வி தான் நான் கேட்குறேன். சட்டம் ஒழுங்கு என்ன மார்க் கொடுப்பீங்க? 10க்கு நான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலையை ஒரு உரைக்கலாக வைத்துக்கொள்கிறேன். தெற்கில் நடந்த அருமையான இவர் அண்ணன் தீபக் ராஜா அவருடைய இது பல மரணங்கள், பல கொலைகள், சாதிய கொலைகள், இதெல்லாம் வச்சுட்டு சட்ட ஒழுங்குக்கு மார்க்கே 0க்கு கீழே எதனா இருந்தால் கொடுக்கலாம். ஏன்னா சட்ட ஒழுங்கு என்பது எல்லா சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லா ஆட்சிகளையும் நடக்கக்கூடிய ஒன்று தான், நான் இல்லைன்னு இல்லை. ஆனால் ஒரு கவர்மெண்ட் எப்படி அது சென்சிட்டிவாக இருக்குது, அதை எப்படி எதிர்கொள்ளுது, அதுக்கு எப்படி முகம் கொடுக்குதுன்னு ஒன்று இருக்குது. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு முகம் கொடுத்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்படி முகம் கொடுத்ததுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவே காட்டுது இந்த கொலைக்கு பின்னால் யார் இருக்கிறாங்கன்னு. அப்படி இருக்கும்போது 0 கீழே எதனா இருந்தால் கொடுக்கலாம், அந்த மார்க்கை கொடுக்கலாம்.